சொல்லுங்க. எஸ்டபிள்யூபி மெத்தட்ல வந்து ஒரு 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 விளக்கமான வீடியோ போட்டிருந்தீங்க. சரிங்க. ஒருத்தர் 2002ல இருந்து பணம் இன்வெஸ்ட் பண்ணி கீழே பண்றாங்க பார்த்தேன். ஆமா. நானும் கிட்டத்தட்ட ஒரு 2 மாசமா பாத்தீங்கன்னா, ம். ஒரு தனியா பேப்பர்ல வந்து எல்லா விதமான ஃபண்டு, HDFC, ம். SBI எல்லா ஃபண்டும் மிட் டு ஸ்மால் எல்லாம் எழுதி வச்சிருக்கேன். ஒவ்வொரு வருஷம் எப்படி கொடுத்துருக்குன்னு. ம். அதுல பாத்தீங்கன்னா மிட் கேப்ல வந்து HDFC, ம். அப்புறம் வந்து லார்ஜ் கேப்ல நிப்பான், ம். அப்புறம் மிட் கேப்லயே வந்து நிப்பான், HDFC. ம். இது பண்ணலாமா வேண்டாம் எனக்கு டவுட். அனலைஸ் ம். பண்ணி பார்த்து என்ன பண்றதுன்னு தெரியும். மத்த ஃபண்ட் கம்பேர் பண்றப்ப இது நல்லா ம். இருக்கு ஓரளவுக்கு. ஓகே. இல்லங்க, நல்ல ஃபண்ட் தான். ஓகேங்களா? நாங்க என்ன சொல்றோம்னா, கத்து தான் குடுக்குறோமே. ம். என்னென்னன்றது உங்களுக்கு டவுட் எதா இருந்துச்சுன்னா, இப்போ HDFCல எப்படி மிட் கேப்ல இதெல்லாம் பார்த்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேங்க, இந்த மெத்தட்ல ஆமாங்க இருக்கிறேன், சார். அந்த மாரிலாம் ஆமாங்க சார். சொல்றோன்னும்போது, கத்துக்கிட்டு பண்ணுங்க. அதுக்கு நாங்க சொல்லிக் குடுக்குறோம். அதே ஓகே. மாரி வீடியோவும் போடுறோம். அது எது ரீச் நல்லா இருக்குதோ, அது இப்ப நமக்கு வந்து எப்படி அதுல எவ்வளோ பேர் லைக் பண்றாங்க, இல்ல நெறைய வியூஸ் வரத பொறுத்து நமக்கு ஐடியா வரும். ஓ! இதெல்லாம் விரும்புறாங்க மக்கள். SWPயா அது வந்து நெறைய பேருக்கு தெரியாம இருக்குது. SIPலாம் தெரியும். SWP தெரியாம இருக்கும். ம். ஆமா. அதே மாதிரி பெஸ்ட் மிட் கேப் ஃபண்டு, பெஸ்ட் நம்ம இதுன்னு போகும்போது பாத்தீங்கன்னா, அதுவே உங்களுக்கு வந்து குவார்டைல்ல அப்பவே மாறிடும்ல. இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது பெஸ்ட்ன்னு இருக்கும். ஆனா நம்ம ஆ. அத உடனே மாறக்கூடாது. ஆ. 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 ஒண்ணு செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம எல்லா செக்கும் பண்ணிடணும். அதுக்கப்புறம் கரெக்ட்டா போயிட்டு இருக்குதுன்னு வச்சுங்களேன், நம்ம வந்து மாறணும்ன்றது கிடையாதுங்க. அதே மாரி வருஷத்துக்கு ஒரு தடவ நாங்க பொதுவா சொல்றதுங்க. எப்படின்னா, சார் நீங்க வந்து அந்த பெஞ்ச் மார்க்ன்னு இருக்கும். அந்த ஃபண்டோட பெஞ்ச் மார்க்ன்னு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இப்ப ஃப்ளெக்ஸி கேப், மிட் கேப் எடுத்துக்கிறீங்க பார்த்தீங்களா? மிட் ம். கேப்க்கு பெஞ்ச் மார்க் இருக்குல்ல. மிட் ஆமா. கேப் இண்டெக்ஸ் இருக்கு. அது ஆமாங்க கூடவும் சார். கேட்டகரின்னு இருக்கும்ல. ஆமா. அதாவது மத்த மிட் கேப் ஃபண்ட் கூடலாம் கேட்டகரி ஆவரேஜ் கூட விட நம்ம ஆமாங்க சார். பீட் பண்ணிட்டோம்னா, நம்ம ஃபண்ட் நல்ல ஃபண்ட் தான். ரைட்டுங்களா ஆமா. சார்? அத பத்தி பயப்படவே தேவையில்ல. அப்ப வருஷத்துக்கு ம். ஒரு தடவ பார்த்தா போதும். ம். 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 இப்ப இந்த மாரி மார்க்கெட் கரெக்ஷன் ஆகுது பாருங்க எக்ஸ்ட்ரீமா. ஆமா. அப்ப இதுல பார்த்தீங்க பார்க்கக்கூடாது. இப்ப டைம்ல நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சில எல்லாமே டைம் அப்படிதான் இருக்கும். எல்லாமே அப்படிதான் இருக்கும். ஒரு சில டைம் இத விட வேற ஒண்ணு பெட்டரா இல்ல நல்ல தோணும். ஃபண்ட் கூட ரொம்ப கம்மியா இறங்கியிருக்கும் இந்த ஆ மாதிரி பண்ணிட்டாங்க. அதனால நீங்க வந்து இந்த மாதிரி டைம்ல நம்ம ஒரு தப்பான முடிவுக்கு வரக்கூடாது. அது எப்படி நான் உங்களுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து நம்ம நமக்கு வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் புரிதல் இருக்கணுங்க. இன்னொருத்தர நம்பி ம். இன்னொருத்தர் சொல்றாங்க, ஃப்ரெண்ட் சொல்றாங்க, வேற யாராவது ஒருத்தர் ஆபீஸ்ல கூட ஒர்க் பண்றவர் சொல்றாருன்ற மாதிரி போகாம, நமக்கு வந்து ஒரு விஷயம், நீங்க ஏதோ ஒரு ஃபீல்டுல இருக்கீங்க பாத்தீங்களா, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லயே ஒரு கெயின் பண்ணுவீங்க பாத்தீங்களா, ஒரு நாலேட்ஜ். ஆமா. ஆமா. அப்ப வந்து கான்ஃபிடென்ட்டா நான் எப்படி உங்களுக்கு சொல்ல வரேன்னா, பெஞ்ச் மார்க்க பார்க்கணும், கேட்டகரி ஆவரேஜ் கூட பார்க்கணும்ன்றது அவசியம் தான். ஆனா ஜஸ்ட் பிகாஸ் இந்த ஒரு மார்க்கெட் கரெக்ஷன்ல அது பீட் பண்ணலனால அது தப்பான ஃபண்ட் ஆகாது. ஜஸ்ட் பிகாஸ் நம்ம வந்து ஒரு வருஷத்துல பாக்குறோம் சார். இந்த வருஷம் நல்லா இருக்குங்க. அடுத்த வருஷம் பார்க்கும்போது அது இல்லன்னு வந்து அடுத்த வருஷம் அது தப்பான ஃபண்ட் ஆயிடாது. அப்ப ஓகே. நான் எப்படி உங்களுக்கு சொல்ல வரேன்னா, கன்சிஸ்டன்சி இருக்குதா? அப்போ 2, 3 வருஷமாவது பார்க்கணும். ஓகே. அப்ப அந்த 3 வருஷத்துல பாருங்க. அப்படி நான் 10 வருஷம் பார்த்திருக்கேன். லாஸ்ட் 10 வருஷம் என்ன ம், நடந்திருக்கு? ஒவ்வொரு 5 வருஷம் என்ன நடந்தது? ம். ஒவ்வொரு 3 வருஷம் என்ன நடந்திருக்கு? தனித்தனியா கரெக்ட், பார்த்து வச்சிருக்கேன். கரெக்ட்டுங்க. ரைட்டுங்களா? சோ நீங்க கேட்டதுக்கு அடுத்தது அந்த பதில் சொல்றேன் நானு. சோ இப்ப இந்த 3 வருஷத்துக்கு நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா? இப்ப நான் ஆல்ரெடி ஆமா. நம்ம இருக்கிற ஃபண்ட பத்தி பேசுறேன் நான். நம்மகிட்ட ஓகே. இருக்கிற ஃபண்ட். அப்ப ஓகே. 3 வருஷமா நம்ம பார்க்குறோம். சரி இல்லன்னு வச்சுக்கங்களேன். அப்ப 4வது வருஷம், 5வது வருஷம் கன்டின்யூ பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா, அப்போ அந்த குவார்டைல் ரேங்கிங்க பாருங்க. அந்த ம். குவார்டைல்னா இவங்க எப்படி ரீசென்ட்டா ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வராங்களா? உள்ள ஏதாவது ஃபண்ட் மேனேஜர் மாறி இருக்கிறாரா? ஏன் அந்த முன்னாடி கன்சிஸ்டன்ட்டா நீங்க செலக்ட் பண்ணும்போது 10 வருஷம் பார்த்திருப்பீங்க. கரெக்ட்டுங்களா? ம். ஆமா. 7 வருஷம் பார்த்திருப்பீங்க. எடுத்தீங்க. நீங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் சொல்ல வரேன் நான். 2வது வருஷமும், 3வது வருஷமும் நல்லாவே பண்ணலீங்க. நீங்க ஸ்டார்ட் பண்ண உடனே 3 வருஷமும் நல்லா பண்ணல. ஓகேங்களா? அப்ப வெளியேறணுமா வேணாமான்னு ஒரு கன்ஃப்யூஷன் வரும் பார்த்தீங்களா? அப்ப சொல்ல வரேன் ஆமா. நானு. அப்போ ஓகே. நீங்க வந்து பார்க்கணும். அதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ற முன்னாடி வரைக்கும் ஃபண்ட் மேனேஜர் இருந்தவர் அவரே தான் கன்டின்யூ ஆறாருன்னா, அப்ப எந்த ஒரு டிஃபரன்ஸும் கிடையாதுங்க. அவங்க ஓகே. என்ன இன்வெஸ்ட்மென்ட் பண்றாங்க ஸ்டைல். நம்ம இந்த செலக்ட் பண்ண ஃபண்ட் வந்து வேல்யூ இதுவா இல்ல மொமெண்டமா குரோத்தா என்ன ஃபேக்டர் பேஸ்ட் அந்த ஃபண்ட் மேனேஜரோட ஸ்டைல் சொல்றேன் நான். ஏன்னா ம். ஒவ்வொரு ஸ்டைலும் ஒவ்வொரு காலகட்டத்துல நல்லா ஒர்க் பண்ணும். கரெக்ட்டுங்களா? ம். அப்போ நம்ம வந்து அந்த இது நமக்கு ஒரு கிளாரிட்டி ரீசன் கிடைக்குதா? ஏன் இப்ப டவுனா இருக்குதுன்னா, குரோத் நல்லா பண்ணிட்டு இருக்கோம். வேல்யூ கொஞ்சம் அண்டர் பெர்ஃபார்மிங்கா இருக்கும். ஒரு சில டைம் வரும்போது பார்த்தீங்கன்னா, வேல்யூ நல்லா பண்ணும். அப்ப நமக்கு அந்த ரீசன் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், நம்ம காம் டவுன் பண்ணிட்டு வெயிட் பண்ண போறோம். ம். அதே மாதிரி 4வது வருஷமும் அந்த குவார்டைல் ரேங்கிங்ல இம்ப்ரூவ்மென்ட் தெரிஞ்சதுன்னா கன்டின்யூ பண்ணலாம் இல்லைங்களா? அப்படி சொல்ல வரேன் நானு. ஏன்னா, நீங்க இந்த டைம்ல மாறுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா, இது நல்லா பண்ணும். அப்போதானே நம்ம பண்ண பெரிய மிஸ்டேக். அதாவது நம்ம வச்சிருந்த ஃபண்டே 3, 4 வருஷம் பொறுமையா இருந்துட்டு, பொறுமைய இழந்து நம்ம மாறுனதுக்கு அப்புறம் ம். அந்த ஃபண்ட் நல்லா பண்ணுச்சுன்னு வச்சுங்களேன், அதுதான் நம்ம பண்ற பெரிய மிஸ்டேக். கரெக்ட்டுங்களா சார்? அது ஆமா. ஒண்ணு. இன்னொன்னு உங்ககிட்ட சொல்ல வேண்டியது என்னன்னா, எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வரேன் நான். எக்ஸாம்பிளுக்கு தான் அந்த பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் எடுக்கிறோம்னு வச்சுங்களேன். ஆமா. அது பல வருஷமா கன்சிஸ்டன்டா நல்லா இருக்குது. இன்னைக்கு ஒருத்தர் போய் ஸ்டார்ட் பண்ணணுமா, வேணாமா டிசிஷன். அப்போ இது பாஸ்ட் ஹிஸ்டரி எல்லாம் பார்த்துட்டோம்னா, அப்ப அந்த ஏஎம்மும் பார்க்குறோம்ல. எவ்வளோ 1,40,000 கோடிக்கு மேல ஏஎம் இருக்குது. இதுக்கு முன்னாடி நீங்க சார் பார்த்ததுக்கு வந்து பதிலா HDFC Flexi எடுத்துடலாங்க சார். ஆ இல்ல இப்ப HDFC ஃப்ளெக்ஸி எடுத்தீங்கனாலும் 1,00,000 கோடிக்கு மேல வந்துட்டாங்க. நான் தப்பான ஃபண்டுன்னு சொல்லல. நல்ல நல்ல ஃபண்டு தான்.
ஓகே. நான் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு சொல்ல வரேன்னா, அதே நீங்க வந்து HDFC ஃப்ளெக்ஸியா இருக்கட்டும், இல்ல வந்து பராக் பாரிக் ஃப்ளெக்ஸியா ஆகட்டும், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, இல்ல அட்லீஸ்ட் ஒரு 7 வருஷம் முன்னாடி, இல்ல அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷம் முன்னாடி போயிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும் இல்லைங்களா? அப்படி சொல்ல வரேன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா வந்து பராக்பரியில வந்து 10% ஃபாரின் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க கரெக்ட்டுங்களா? கரெக்ட். ஆனா செபி வந்து ரூல்ஸ் போடுறது ஃபாரின்ல வைக்க கூடாதுன்னு நிக்கிறாங்க ஆக்சுவலா. அதான் பிரச்சனையே. என்ன புரியல? என்ன சொன்னீங்க? ஃபாரின்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. அது கம்மி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆ லிமிட் ஒரு ஏஎம்சிக்குன்னு ஒரு லிமிட் இருக்குதுங்க. அந்த லிமிட்ட டச் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க எக்ஸீட் ஆகக்கூடாது. அவங்களோட அதுதான் இந்த ஒரு வருஷம் பாத்தீங்கன்னா பராக்பரி ரொம்ப டவுனா நிக்குது. ஆமா. அதாவது இல்ல வாங்கும்போதே ஒரு ஃபண்ட் லான்ச் ஆகும்போதே செபி கிட்ட ஒரு மேண்டேட் நம்ம வாங்கிடுவாங்க அந்தந்த ஃபண்ட் ஹவுஸுங்க. ரைட்டுங்களா? நாங்க இந்த ஆ. மாதிரி தான் ஸ்டைல் இதுதான் நாங்க பண்ண போறோம். இந்த ஃப்ளெக்ஸி கேப்ல இந்த ஃபாரின் ஈக்விட்டி இருக்கும். இல்ல இருக்காது. அது எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட்டே டிக்ளேர் பண்ணிடுறோம். மேண்டேட்ன்னு ஒன்று வாங்கிடுறோம். அத அவங்க ரூல்ஸ ஃபாலோ பண்ணணும். ரைட்டுங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இவங்க ஃபாலோ பண்றாங்க. ரொம்ப வருஷமா கன்சிஸ்டன்ட்டா நல்ல ஃபண்ட் தான். இன்னைக்கு தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா, அவங்க நல்ல ஒரு வேல்யூ ஸ்டைல் ஃபண்ட் மேனேஜர். அதுக்கு தான் சொல்ல வரேன் நான் டிஃபரன்ஸ். ரைட்டுங்களா? இதே நம்ம வந்து அந்த HDFC ஃப்ளெக்ஸியும் பார்த்தீங்கன்னாலும், இத கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லைட்லி அக்ரெசிவா அது கொஞ்சம் குரோத் ஸ்டைல். அந்த ஸ்டைல் மாறிடுங்கன்றேன் நான். இன்வெஸ்டர் அந்த ஃபண்ட் மேனேஜரோட ஸ்டைல். அதே மாரி முன்னாடி இருந்த ஃபண்ட் மேனேஜர் HDFCல பார்த்தீங்கன்னா, இப்ப மாறி இருக்கிறாங்க. திரும்ப ரீசென்ட்டா மாறி இருக்காங்க. ஸோ நம்ம அதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணணும் ஒண்ணு. 2வது வந்து ஃபண்ட் மேனேஜர் மாறுனா கூட பெரிய பெரிய ஏஎம்சிலலாம் ஒரு சிஸ்டம், ஒரு SOP ஒரு பிளேஸ்ல இருக்குங்க. ஸ்டாண்டர்ட் யார் வந்தாலுமே இன்னொருத்தர் ஒரு பிளேஸுக்கு இன்னொருத்தர் வராருன்னா அவர் ஈக்குவலி குவாலிஃபைடா தான் இருப்பாருங்க. ரொம்ப பயப்பட தேவையில்ல நம்ம மாறினதுக்காக. ஆனா வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு சேஞ்ச் இருந்தா அதெல்லாம் நம்ம மைண்ட்ல இருக்கணுங்க. நமக்கு தெரியாம ஒரு விஷயம் நம்ம கண்ட்ரோல்ல நடக்கக்கூடாதுங்க வெளியில. நமக்கு தெரிஞ்சு அது நடக்கணும். அது நமக்கு என்னன்றது நமக்கு புரியணும். ஆமா ஆமா ஆமா. ஓகேங்களா? ஸோ அது அப்ப பராக் பாரிக்க கம்பேர் பண்ணும்போது யாராவது HDFC கம்பேர் பண்ணலாம். ஆனா நான் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு சொல்ல வரேன்னா, அதுவும் 1,00,000க்கு மேல இருக்கும்போது, அதுக்கப்புறமும் ஏன்னா இவங்க 2 பேர் தான் இண்டஸ்ட்ரியிலேயே பெஸ்ட்ன்னு கிடையாது இல்லைங்களா? அப்படி சொல்ல வரேன். நீங்க அடுத்த ஒரு 5 வருஷம், 7 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருமே ரேங்க்ல வரமாட்டாங்க. வேற ஒருத்தங்க இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம அந்த மாதிரி ஒரு இயர்லி ஐடென்டிஃபையர் மாதிரி நம்ம யாராவது பார்த்துட்டு, அத பார்க்குற ப்ரொசீஜர் ப்ராசஸ் தான் நம்ம கத்துக்கணுங்கன்றேன் நான். அது ஈஸியா நீங்க ஆன்லைன்ல போனீங்கனாலும், நம்ம யூடியூப் வீடியோஸ்ல எல்லாம் கூட எப்படிலாம் நம்ம வந்து ஒரு கன்சிஸ்டன்சினா பேசிக்கா என்னங்க பார்க்கணும்? ஆல்ஃபா குடுக்குறாங்களா நம்பர் 1. அப்ப நீங்க வந்து நான் எப்படி உங்களுக்கு சொல்ல வரேன்னா, 10 வருஷத்துக்கு எடுத்தீங்கன்னா HDFC பராக் பாரிக் நல்லா வரும். நான் சொல்றேன்னா, அடுத்த 10 வருஷம், அடுத்த 5 வருஷம், அடுத்த ஆ 7 வருஷம்ன்ற மாரி நம்ம பார்க்குறோம்னா, அப்போ இன்னைக்கு தேதியில இருக்கிறதுல 3 வருஷம் லாஸ்ட் 3 வருஷமாவது பாருங்க. லாஸ்ட் 3 வருஷத்துல அதுக்கு அதுக்கு வரைக்கும் அதாவது நான் புது ஃபண்டா இருந்தா கூட சொல்ல வரேன் நான். 3 வருஷம் ட்ராக் ரெக்கார்ட் இருந்தா கூட நீங்க கன்சிடர் பண்ணலாம். அந்த 3 வருஷம் கூட ஏன் நான் இப்ப உங்களுக்கு சொல்ல வரேன்னா, இந்த லாஸ்ட் 3 வருஷம் ஆக்சுவலா சரியில்ல. அப்புறம் ட்ரம்ப் டாரிஃப்னு வந்தது, ரஷ்யா யுக்ரைன் வார், அப்புறம் அடுத்த வார், இப்ப அந்த மாதிரி அன்சர்டன் டைம்ல இப்ப கூட ரைட் டைம் நம்ம வந்து ஒரு நல்ல ஃபண்ட் ஐடென்டிஃபை பண்றதுக்கு இல்லைங்களா? அப்ப லாஸ்ட் 3 வருஷத்துல வந்த ஃபண்டை கூட பார்க்கலாம்னு சொல்ல வரேன் நான். அப்போ கோட்டாக், ஜேஎம், அப்புறம் வேற என்னென்ன இருக்கிறாங்கன்னு பாருங்க. அதாவது எப்படின்னா ஒயிட் ஓக்ல கூட இப்ப புதுசா ஃபண்ட் ஹவுஸ் வந்திருக்காங்க, ஃபிளெக்ஸி. ஓகேங்களா? நான் ஃபிளெக்ஸி கேப்ல சொல்ல வரேன். நம்ம நீங்க பராக் பாரிக் HDFC சொன்னதுனால சொல்ல வரேன் நான். ரைட்டுங்களா? ஸோ இவங்க எல்லாரையும் நம்ம வந்து ரோலிங் ரேட், அதான் ஃபர்ஸ்ட் ஆல்ஃபா 3 வருஷத்துக்கான ஆல்ஃபா, 3 வருஷத்துக்கான ரோலிங் ரிட்டர்ன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து மீதிலாம் வந்து நம்ம ஓரளவு கன்சிடர் பண்ணலாம். என்னதுன்னா ஷார்ப் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா சார்? அது அது என்னன்னா எந்த ரிஸ்க் எவ்வளோ ரிஸ்க்ல அந்த ரிட்டர்ன்ஸை ஜென்ரேட் பண்ணிருக்காங்க. அந்த பர்டிகுலர் ஃபண்ட் வந்து ஹை ரிஸ்க்ல ஹை ரிட்டர்ன்ஸா இல்ல லோ ரிஸ்க்ல பெட்டர் ரிட்டர்ன்ஸ் எடுத்திருக்காங்களான்னு. இது 2 ஃபர்ஸ்ட் உங்களுக்கு 2 பாத்தீங்கன்னாவே ஓரளவுக்கு புரிஞ்சிடும். 3வது நான் வந்து அடிஷனலா கொஞ்சம் பார்க்க சொல்றேன். அப்ப இந்த 3த்துலயே நீங்களே ஃபில்டர் டவுன் பண்ணிடலாம். இல்ல HDFC பராக் பாரிக் போகாம வேற நல்ல ஃபண்டும் இருக்குதா அப்படின்ட்டு. அப்ப அதை செலக்ட் பண்ணி உள்ள போயிட்டோம்னு வச்சுங்களேன், வருஷத்துக்கு ஒரு தடவை பெஞ்ச் மார்க்கோட கேட்டகரி கூட நல்லா பீட் பண்றாங்கன்னா கவலைப்பட வேண்டாங்க. சரி ஒருவேளை பீட் பண்ணலைன்னா கூட கவலைப்பட வேண்டாம். நான் என்ன உங்களுக்கு சொன்ன பாருங்க, நான் அதை தான் முன்னாடி சொன்னதுங்க. அடுத்த வருஷம் நீங்க வந்து டைம் கொடுக்கலாம். ஏன்னா ஒரு ஃபண்டுக்குள்ள உள்ள போயிட்டோம்னா ஈக்விட்டி ஃபண்டுனாவே 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க டிசிஷனே எடுக்கக்கூடாது. அதாவது நீங்க என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம். அப்ப நம்ம என்ட்ரிக்கு முன்னாடி தான் நம்ம 10 தடவை யோசிக்கிறோம் இல்லைங்களா ஒரு ஃபண்டை செலக்ட் பண்றதுக்கு. இப்ப செலக்ட் பண்ணி உள்ள போயாச்சு. 3 வருஷத்துல பாக்குறீங்க. 3 வருஷத்துலயும் உங்களுக்கு சாட்டிஸ்பாக்சனாவே இல்ல. பெஞ்ச் மார்க்கும் பீட் பண்ணல, கேட்டகரியும் பீட் பண்ணலன்னா, அப்பதான் நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த குவார்டைல் ரேங்கிங்க பாருங்க. ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. அடுத்த 6 மாசத்துக்கு 3 வருஷத்துக்கு அப்புறம் அடுத்த 6 மாசத்துக்கு அப்பயே நீங்க டிசைட் பண்ணிடலாம். அப்ப அந்த 3.5 வருஷத்துல நீங்க வெளியேறிட்டு ஒரு நல்ல ஃபண்ட்ல போகும்போது பெரிய மிஸ்டேக்ஸ் நடக்காதுங்கன்ற நான். எப்ப தப்பு நடக்கும்னா, தப்பான ஃபண்ட்லயே 6, 7 வருஷம், 8 வருஷம் அப்படி பண்றவங்களும் இருக்காங்க. கரெக்ட்டுங்களா? சோ அதுல உங்களுக்கு வந்து பெருசா லாஸ் இருக்கும். ஏன்னா 3 வருஷத்துல உங்களுக்கு பெரிய லாஸ் வராதுங்கன்றேன் நான். ஒரு 10 வருஷம் நீங்க பண்ணீங்கன்னா அந்த பெரிய ஆல்ஃபா டிஃபரன்ஸ் இருக்கும். ஆனா மோஸ்ட்லி இந்த மாதிரி நம்ம நல்லா செலக்ட் பண்ணி உள்ள என்ட்ரி ஆன ஃபண்டு 3 வருஷத்துல அது ஒரு தப்பான ஃபண்டா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவு. ரைட்டுங்களா சார்?
புரியுது. ஓகே. Mutual fund investments are subject to market risks. Read all scheme related documents carefully.